பாம்பு கடித்ததற்கான எந்த அறிகுறியுமே இல்லாமல் சுய நினைவின்றி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிறுவனைத்தான் ஈரோடு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளித்து காப்பாற்றி இருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம் வெள்ளித்திருப்பூர் அருகே இருக்கக்கூடிய சொக்கநாத மணியூரை சேர்ந்த கூலி தொழிலாளி செல்வி, இவருடைய மூன்றாவது மகன், அதாவது 11 வயதான ஜெயசூரியகுமார் அங்குள்ள ஒரு அரசு பள்ளியில 6ஆம் வகுப்பு பயின்று வர்றார். கடந்த 26ஆம் தேதி வழக்கம் போல வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது சிறுவன் ஜெயசூரியகுமாருக்கு திடீரென ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான வயிற்று வலியும் ஏற்பட்டதால் செல்வி உடனடியாக இந்த ஜெயசூரியகுமாரை அழைத்துக் கொண்டு வெள்ளித்திருப்பூர் மற்றும் அந்தியூர் மருத்துவமனைகளுக்கு போயிருக்கார். அங்கு சிறுவனை பரிசோதனை செய்த போதே அவன் சுயநினைவை இழந்து மூர்ச்சையானதால் உடனடியாக அங்கிருந்து ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட சிறுவனுக்கு சுவாசம் குறைந்து இதய துடிப்பும் குறைந்ததால் செயற்கை சுவாசம் அளித்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஒரு சிறுவனுடைய நிலையை ஆராய்ந்த போது அவனுக்கு பாம்பு கடித்ததற்கான எந்த ஒரு அறிகுறியுமே எந்த தடயமுமே எந்த இடத்தில் உடல் முழுவதும் இல்லை. ஆனால் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸை பார்த்த பொழுது அது கட்டிவிரியன் பாம்பு கடித்திருக்கலாம் என்பதை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். அதற்கு பிறகு செல்வியிடம் விசாரணை நடத்திய போது சிறுவனை அழைத்துக் கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது ஒரு பாம்பை பார்த்ததாகவும் அவரும் உறுதிப்படுத்தியதால் பாம்பு கடித்திருப்பதை மருத்துவர்கள் உறுதி செய்ததற்கு பிறகாக இந்த விஷம் முறிவு என்று சொல்லக்கூடிய ஆன்டி வீனம் ஒரு 20 வயல் ஆன்டி வீனம் மருந்து அந்த சிறுவனுக்கு செலுத்தப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 72 மணி நேரத்திற்கு பிறகுதான் அந்த சிறுவனுக்கு அந்த சுய நினைவு என்பது திரும்பியது. அதற்கு பின் ஒரு 11 நாட்கள் முழுமையாக அந்த சிறுவனுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையின் மூலமாக அந்த இயல்பு நிலைக்கு சிறுவன் திரும்பி இருக்கின்றார். ஆனாலும் கூட சுவாசம் சீராவதற்கும் அந்த தசை நார்கள் செயல்பாட்டிற்கு வருவதற்காகவும் பிசியோதெரபி உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. முற்றிலுமாக ஒரு இலவசமாக அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சிகிச்சைக்கு ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாயிருக்கும் என்ற நிலையில் இந்த மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது இந்த சிறுவனுக்கு ஏற்பட்ட அந்த பாம்பு கடிக்கான விஷமுறிவு கொடுத்து மருத்துவர்கள் அவனை காப்பாற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக கட்டிவிரியன் பாம்பு கடிக்கும் பொழுது கடிப்பட்ட இடத்தில் வீக்கமோ வலியோ இது போன்ற எந்த ஒரு சிம்டம்ஸ் இருக்காது. ஆனால் மூச்சு திணறல். பாம்பு கடித்த அச்சிறுவனுக்கு 11 நாட்கள் சிகிச்சை அளித்த பின்பு தற்பொழுது அந்த சிறுவன் முழுமையாக குணமடைந்திருக்கிறார். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குணசேகரன். அச்சிறுவனுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களின் பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். வெள்ளித்திருப்பூர் பகுதியை சேர்ந்த ஜெயசூரியகுமார் என்ற 11 வயது சிறுவன் 27 காலை 2:40 மணிக்கு சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் அழைச்சிட்டு வந்தாங்க. அவரை பரிசோதித்த போது அவருக்கு அன்னைக்கு காலையில் முந்தின நாள் இரவு 10:30 மணி வாக்கில் ஒரு கட்டுவிரியன் பாம்பு கடிச்சிருப்பது தெரிய வந்தது. இம்மீடியட்டாக நம்ம ஈரோடு அரசு மருத்துவமனையில் அவரை சிகிச்சைக்காக இம்மீடியட்டாக ஐசியூ பிரிவுக்கு மாற்றி விஷமுறிவு மருந்து 20 வயல்கள் அவருக்கு செலுத்தப்பட்டது. ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அவருக்கு. ஸோ இரண்டு நாட்கள் அவர் வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் செயற்கை சுவாசத்தில் இருந்தார். வென்டிலேட்டர் 2 நாளுக்கு அப்புறம் நம்ம அதிலேருந்து அவரை வீண் பண்ணிவிட்டு அவருக்கு செஸ்ட் ஃபிசியோதெரப்பி அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்கு எல்லாமே நம்ம கொடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சுவாசம் நார்மல் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் சாப்பாடு ஃபுட் எல்லாமே எடுத்துக்க முடிஞ்சது. ரைல்ஸ் டியூபும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். பேஷண்ட் இப்போ நல்ல நினைவோடு இருக்கார், நல்லா சாப்பிட்றாரு. இப்போ பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணுற அளவுக்கு இப்போ ஸ்டேபிள் ஆகிட்டார் பேஷண்ட்டு. இந்த கட்டுவிரியன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக இது நைட் ஹேபிட்டில் இருக்கக்கூடிய பாம்பு. ஸோ நைட்டில் தழும்பே தெரியாது. அதே மாதிரி இந்த கடித்தவங்களுக்கு யூஸ்வலாக வயிறு வலி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் சொல்லுவாங்க. கடித்த இடமும் தெரியாது, கடித்த வீக்கமும் வராது. மற்ற பாம்பை போர் இல்லாமல் இதில் வீக்கமோ இல்லை கடித்த இதுவோ தெரியாது. ஸோ அதனால் நம்ம நைட் டைமில் ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சு, கடித்திருக்கலாம் ஒரு சந்தேகங்களோ இல்லை பாம்பை பார்த்தாலோ நம்ம உடனடியாக நம்ம அரசு மருத்துவமனையை அணுகி அது பார்க்கணும். ஏன்னா இது உறுதியாக நரம்பு மண்டலங்களை பாதிக்கிறதுனால உடனடியாக நம்மளுக்கு மூச்சு திணறல் அல்லது மூளை செயலிழப்பு இந்த மாதிரிலாம் வந்துடலாம். இது உடனடியாக நம்ம ஸ்னேக் வீனம், அதாவது ஆன்டி ஸ்னேக் வீனம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த குழந்தைகளையோ மற்றவங்களோ இது யாருக்கு நடந்தாலும் இதை நம்ம காக்க முடியும். அதற்கு நம்ம அரசாங்கம் ஏற்கனவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எல்லா அரசு மருத்துவமனைகளும் இருக்குது. இதை நம்ம முழுமையாக யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும். ப்ளஸ் இதை பொதுமக்கள் ஆகிய மக்களுக்கும் இந்த சிம்டம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது முக்கியமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.